Hi friends, வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனை பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் லெசனில் ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடி ஆஃப் ஜுவாலஜி, பிஜிடி ஆஃப் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித இனப்பெருக்கம், அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். மாதவிடாய் நிலை எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3 நாட்கள். அது 3 முதல் 5 நாட்கள் வரை நடைபெறுகிறது. அண்ட செல் விடுபடு நிலை எந்த நாளில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நாளில் ஏற்படுகிறது. அப்பொழுது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோனும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் ஹை லெவலில் இருக்கும், அதாவது இன்க்ரீஸாக இருக்கும். முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் உடைந்து அண்ட அணு எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டக சுவரின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அண்ட அணு கிராஃபியன் ஃபாலிக்கலில் இருந்து வெளியேற்றப்பட்டவுடன் எந்த பகுதியை அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுக்குழியை அடைகிறது, அதாவது பெரிட்டோனியல் கேவிட்டியில் அடைகிறது. எண்டோமெட்ரியத்தை பராமரிக்க உதவும் முக்கிய ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்டிரோன். லூட்டியஸ் நிலையில், அதாவது லேட்ரல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எஞ்சியுள்ள கிராஃபியன் ஃபாலிக்கல் ஒரு இடைக்கால நாளமில்லா சுரப்பியான டேஷ் என்னும் அமைப்பாக மாறுகிறது. என்னன்னு பார்த்தோம்னா கார்பஸ் லூட்டியம் அமைப்பாக மாறுகிறது. லூட்டியஸ் நிலையில் ப்ரொஜெஸ்டிரானை அதிக அளவில் சுரப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பஸ் லூட்டியம். கருவுறுதல் நிகழ்ந்தால் கருமுட்டை பதிவிற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்டிரான். ஊட்டச்சத்து நிரம்பிய திரவத்தை கருப்பையினுள் வளரும் கருவிற்காக உற்பத்தி செய்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பையின் உட்சுவர், அதாவது யூட்ரைன் வால். கருவுறுதல் நிகழாவிட்டால் கார்பஸ் லூட்டியம் முற்றிலுமாக சிதைவுற்று எந்த வடுத்திசுவை உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பஸ் அல்பிகன்ஸ் எனும் வடுத்திசுவை உருவாக்குகிறது. மாதவிடாய் ஏற்பாடாதிருத்தலுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவிலக்கின்மை, அதாவது ஹெமெனோரியா என்று பெயர். 18 வயது வரை பூப்படையாமல் இருக்கும் நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நிலை மாதவிலக்கின்மை, அதாவது பிரைமரி ஹெமெனோரியா. மாதவிடாய் சுழற்சியின் கால அளவு எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 21 நாட்கள். எந்த சுரப்பியின் மிகையான செயல்பாட்டினால் அடிக்கடி அண்டம் வெளியிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முன் பிட்யூட்ரி சுரப்பியின் செயல்பாட்டினால் அடிக்கடி அண்டம் வெளியிடப்படுகிறது, அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட். எந்த பால்வினை தொற்றுகளின் நீண்ட நாள் தாக்கத்தால் கருப்பை வீக்கம் அடைந்து பல மாதவிடாய் நிலை தோன்றுகிறது, அதாவது மல்டிபிள் அதாவது பீரியட்ஸ் வரும் இல்லைங்களா, அது தோன்றுகிறதுன்னு பார்த்தோம்னா கிளமிடியாசிஸ் அல்லது கொனேரியா. மாதவிடாயின் போது வலி ஏற்படுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்மெனோரியா, அதாவது வலிமிகு மாதவிடாய். அன்றாட செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏற்படும் கடுமையான மற்றும் நீண்ட நாள் மாதவிடாய்க்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவிடாய் மிகைப்பு, அதாவது மெனோரியா அப்படின்ற பெயர். குழந்தை பேறு அடையும் வயதை கொண்ட பெண்களில் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய்க்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா தாமத மாதவிலக்கின்மை, அதாவது ஒலிகோ மெனோரியா என்று பெயர். பெண்களின் வாழ்வில் அண்டம் விடுபடுதல் நின்று மாதவிடாய் முற்றிலுமாக நின்றுவிடும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாதவிடாய் நிறைவு, அதாவது மெனோபாஸ். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 45 வயது முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த மெனோபாஸ் நடைபெறுகிறது. அண்ட செல்லை சூழ்ந்துள்ள கரோனா ரேடியேட்டாவின் பல அடுக்கு கிரானிலோசா செல்களில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலூரானிக் அமிலம். விந்து செல்லின் அக்ரோசோம் சவ்வு சிதைவுற்று எந்த புரத செரிப்பு நொதி வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலூரானிடேஸ் என்ற நொதி வெளிப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரோனா ரேடியேட்டாவில் ஹைலூரானிக் அமிலம் இருக்கிறதுனால நமக்கு இந்த நொதி தேவைப்படுகிறது. இந்த நொதி ஹைலூரானிடேஸ் என்ற நொதி வந்து பார்த்திங்கன்னா அதை சிதைத்து அதாவது அந்த எக்குக்குள்ளே உள்ளே வந்து உட்செலுத்தப்படுகிறது, அதாவது விந்து செல்லானது உட்செலுத்தப்படுகிறது.
விந்து செல் எந்தெந்த அண்ட செல்லின் அடுக்குகளை துளைத்து அண்ட செல்லிற்குள் நுழைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கரோனா ரேடியேட்டா மற்றும் ஜோனா பெலுசிடா போன்ற அடுக்குகளை துளைத்து அண்ட செல்லிற்குள் நுழைகிறது. விந்து செல் அண்ட செல்லிற்குள் நுழையும் வினைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரோசோம் வினை என்று பெயர், அதாவது அக்ரோசோமல் ரியாக்ஷன். அண்ட செல்லிற்குள் ஒரு விந்து செல் நுழைந்தவுடன் மேலும் பல விந்து செல்கள் நுழைந்து விடாமல் தடுப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் கார்டிகல் துகள்கள், அதாவது கார்டிகல் பார்ட்டிகல்ஸ். கருமுட்டையின் முதல் பிளவானது ஒரே மாதிரியான 2 கருக்கோள செல்களை தோற்றுவிப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டோமியஸ் என்று பெயர், அதாவது 2 கருக்கோள செல்கள் என்று பெயர். கருவுற்று 72 மணி நேரத்திற்கு பிறகு தளர்வாக இணைக்கப்பட்ட 16 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை கொண்ட தொகுப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மோருலா என்று பெயர். உடல் ஒட்டி பிறக்கும் இரட்டையர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சயாமிஸ் என்று பெயர், அதாவது சைமஸ் ட்வின்ஸ் என்று பெயர். கருக்கோளமானது என்னென்ன செல்களை கொண்டுள்ளது, அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் ஆனது என்னென்ன செல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஓரடிக்கினால் ஆன ட்ரோகோபிளாஸ்ட் என்னும் பெரிய தட்டையான செல்களையும் 20 முதல் 30 கோள வடிவ அகச்செல் திரள்களையும் கொண்டுள்ளது. கருவுற்ற அண்டம் கருப்பைக்கு வெளியே பதிந்து வளரும் நிகழ்வுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் மாறிய கர்ப்பம், அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி என்று பெயர். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அண்டநாளங்களில் கருப்பதிதல், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லேயே பார்த்தோம்னா ஃபார்ம் ஆகிடும். கருப்பைக்குள் கருப்பதிதல் நிகழ்ந்தவுடன் ஓரடுக்கு கருக்கோளத்தின் உட்புறமுள்ள அகச்செல் திரள் எத்தனை அடுக்குகளாக பிரிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 அடுக்குகள். என்னென்னு பார்த்தோம்னா எபிபிளாஸ் மற்றும் ஐப்போபிளாஸ்ட். வளர்க்கரு உலர்ந்து போகாமல் பாதுகாத்தல், இயக்க அதிர்வு தாங்குதல், ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சுதல் மற்றும் வாயு பரிமாற்றம் ஆகிய செயல்களை செய்யும் கருசூழ் புறப்படலங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்னியான், கோரியான், அலன்டாயிஸ் மற்றும் கரு உணவு பை. வளர்க்கருவிற்கு ஒரு மிதவை சூழலை தந்து அதை காயங்களில் இருந்து பாதுகாப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்னியான் சவ்வு. கரு உணவு பையின் வால்முனை பகுதியில் கருத்திசுக்களால் ஆன ஒரு சிறிய வெளிப்பிதுக்கத்தை உருவாக்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன்டாயிஸ். தொப்புள் கொடியின் அடிப்படை அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன்டாயிஸ். கருவை தாய் சேய் இணைப்பு திசுவோடு இணைப்பதுடன் இறுதியில் சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக மாறுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன்டாயிஸ். கருசூழ் படலத்தின் வெளிப்படலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோரியான். தாய்சேய் இணைப்பு திசுவை உருவாக்குதல் மற்றும் மற்ற கருசூழ் படலங்களையும் கருவையும் மொத்தமாக சூழ்ந்து பாதுகாப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா கோரியான். கருக்கோளத்தின் ட்ராகோபிளாஸ்ட் செல்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கோரியானிக் வில்லை என்று பெயர். கர்ப்ப காலத்தில் தற்காலிகமாக உருவாக்கப்படும் நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்சேய் இணைப்பு திசு, அதாவது பிளசண்டா. கர்ப்பத்தின் எந்த வாரத்தில் கருவில் இதயம் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 4வது வாரத்தில், அதாவது 4th வீக். நண்பர்களே, இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.